பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். மேரேஜ், திருமணம் என்பது கர்த்தர் இணைத்தது. கர்த்தர் வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா தெளிவாக சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, கணவன்மார்களே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாது இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக அவர் இணைத்தது இரு சரீரமும் ஒன்றாக இருப்பதற்கு தான். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அது எழுதினபடி தான். ஏனால் தேவன் அதை அருளியிருக்கிறார், விளம்பியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த மேரேஜில், திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி வருடங்கள் சென்றாலும் சரி, வயது ஆகிக்கொண்டே இருந்தாலும் சரி, அன்பு குறைந்து விடுமா? கணவன் மனைவிக்குள்ள பாசம் குறைந்து விடுமா? பற்று குறைந்து விடுமா? மதிப்பு குறைந்து விடுமா? எது குறைந்து விடும்? எப்படி குறையும்? கணவன் மனைவி இருவராக இருக்கிறாங்க, ஒன்றாக தான் இருக்கிறாங்க. ஆண்டவரில் இறைத்திருக்காரு, பரிசுத்த ஆவியானவர்கள் இருக்காரு, கர்த்தரோட ஆவி நம்ம ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்க ஒருவேளை ஒரு சில சமயத்தில் நம்ம மனுஷங்க தானே சகோதர சகோதரிகளே, மனைவி ஒருவேளை பெண்கள் சில சமயத்திலும் சோர்வாக இருக்கலாம், மன முறிந்து இருக்கலாம், கவலையாக எதுவும் இருக்கலாம், ஏதோ காரணம் இருக்கும். இல்லை உடம்பு சரியாமல் இருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம். இந்த சமயத்தில் கணவன் மனைவி அணுகி என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஜெபிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம், இதுலேருந்து விடுதலை நமக்கு கொடுப்பாரு, உனக்கு கொடுப்பாரு, இந்த பிரச்சனையை மாற்றுவார், ஜெபம் எல்லாத்தையும் செய்யன்னு சொல்லி அவங்கள அணைத்து அவங்களுக்கு வேண்டியதை நம்ம விசாரித்து செய்யணும். அப்போ தான் ஆண்டவர் மகிழ்ந்து கறி கூறுவார். அதே மனைவிகளும் கணவனுக்கு எந்த சமயத்திலும் அவங்கள நீங்கள் பராமரிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்ல, வேதாகமத்தில் இருந்ததை சொல்கிறேன். அவங்கள நீங்கள் ரொம்ப கவனிப்பாக காத்து, அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்து, அவர்களை கேர் எடுத்துக்கொண்டு அவர்களை செய்யும்போது 2 பேரும் இப்படி ஒருத்தர் விட்டு கொடுக்காம கேரிங்காக இருக்காங்கப்பா அப்படின்னு தேவன், பரலோக தேவன் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் நித்திய ஆனந்தம் உள்ளவர், நித்திய ஆனந்தர். அந்த ஏக சக்கராதிபதி கர்த்தர் கணவன் மனை இணைத்து நீங்கள் நம்ம சந்தோஷமும் மகிழ்ந்து இசைந்து இணைந்து வாழ்வதில் அவர் சந்தோஷப்படுவாராம். அப்படி கணவன் மனைவி எந்த நேரத்திலையும் எந்த வயதிலையும் விட்டு கொடுத்து இருவர்